ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ஒரு தரமான ஒரு போட்டோ எடுக்கணும்னா இப்பெல்லாம் நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனே ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். சோ அது வழியா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும்போது பேக்ரவுண்ட்ல யாராச்சும் நிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் உள்ள வந்துடும், இல்லைன்னா பேக்ரவுண்ட் சரியா இருக்காது. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த போட்டோவை எடுத்துட்டோம், கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு போட்டோ வராது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணுவோம், உடனே டைரக்டா போட்டோஷாப்ல கொடுத்து அதை சரி பண்ணுவோம். அப்படிதானே? போட்டோஷாப் என்ன நமக்கு என்ன ஃப்ரீயாவா எல்லாம் கொடுக்குறாங்க? இல்ல, அங்கேயும் நம்ம சம அமௌண்ட் பே பண்ணா மட்டும்தான் போட்டோஷாப்பை முழுமையா பயன்படுத்தணும். சோ இந்த மாதிரி சமயங்கள்ல இப்போ இந்த காலத்துல ஏயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம போன்லயே கூகுள் போட்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அங்க நீங்க அனுப்புறீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை முறையா அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருக்கவே இருக்கு நம்ம போன்ல கூகுள் போட்டோஸ். அந்த கூகுள் போட்டோஸ்ல தரமான ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அந்த ஃபீச்சர்ஸை பார்த்தோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இவ்வளவு நாளா இது எனக்கு தெரியாம போச்சப்பா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தரமான ஃபீச்சர்ஸ் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாமா வாங்க. கூகுள் போட்டோஸ்ல ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். ஓபன் பண்ணிடலாம் கூகுள் போட்டோஸ். முதல்ல ஒரு போட்டோ எடுப்போம், அதுக்கப்புறம் எடிட், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த இமேஜ்ல ஏதாவது ஒரு பகுதியில நம்ம தட்டுவோம். நான் அந்த பொருள் மேல தட்டுறேன், தட்டின உடனே பாருங்க போர்ட்ரேட் பிளர். இப்போ அந்த பொருளுக்கு பின்னாடி உள்ள எல்லாத்தையும் நம்ம மறைக்கணும்னா போர்ட்ரேட் பிளர் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பிளர் பண்ணிடுச்சு, ஆனா கீழே பிளர் பண்ணல. மேக்ஸிமம் இவ்வளவுதான், 100% முடிஞ்சது. அந்த போட்டோட சைஸை பொறுத்து இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், பாட்டம் ரைட்ல ரைட் மாதிரி கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்புறம் சேவும் பண்ணிடுறேன். ரெண்டாவது ஃபீச்சர் எரேஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணோம்னா நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரே கலர்ல தெரியணும். என்ன கலர்ல இருக்கு, பிளாக் ரெட் இருக்கு, அதே மாதிரி அந்த இடமும் டிஸ்பிளே ஆகும். பார்ப்போம், ஒழுங்கா வேலை செய்தான்னு பார்ப்போம். அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு, அதேமா பக்காவா ரிமூவ் பண்ணிருன்னு நினைக்கிறேன். தடமே தெரியாம ரிமூவ் பண்ணிருச்சு. செம சூப்பரா இருக்கு. இது 100% ஓகே. அடுத்ததா ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். மூவ், போர்ட்ரேட் பிளர் பார்த்துட்டோம், எரேஸ் பார்த்துட்டோம், மூவ். நான் செலக்ட் பண்ண பொருளை வேற இடத்துக்கு மூவ் பண்ண போறேன். மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் இந்த மாதிரி ரெட் பிளாக்ல இருக்கணும், பார்க்கலாம். இப்ப நான் மூவ் பண்றேன், இந்த ஓரத்துல வச்சுட்டு இதை கொஞ்சம் பெருசாவும் ஆக்கிறேன். ஆக்கிட்டு கீழே மூவ் பட்டன் இருக்கு, அதை நான் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும் அந்த இடம் வந்து, ஆஹா, இந்த இடத்துல மட்டும் ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கு. சோ இது ஃபெயிலியர். பாக்கி எல்லாமே பெர்ஃபெக்ட். நான் மூவ் பண்ண, ரீசைஸ் பண்ண, எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், எடிட். இப்போ இந்த இமேஜ்ல தட்டுவோம், இல்லைன்னா சர்க்கிள் பண்ணுவோம், ரீஇமேஜின். சோ இந்த கொண்ட பூவை நம்ம மாத்த போறோம். கொண்ட பூ கிளிப் இதுவெல்லாம் வச்சுக்கலாம். இதை நம்ம மாத்தணும். மாத்துறதுக்கு கீழே ரீஇமேஜின் எஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஆங்கிலத்துல மட்டும் இல்ல, தமிழ்ல கொடுத்தாலும் இந்த ஏ வந்து நமக்கு மாத்தி கொடுக்கும். நம்ம என்ன கேட்கிறோமோ அது பிரகாரம் மாத்தி கொடுக்கும். இதுல நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கேன், இப்ப நான் சென்ட் பண்றேன். ஜெனரேட்டிங்னு வருது, கீழே டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. வாவ், அந்த கிளிப்பே டோட்டலா மாத்திடுச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்றேன், ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கிளிப்புக்கு மேல முத்துக்களை சிதற விடவும் போட்டிருந்தேன். அது பிரகாரம் என்ன பண்ணிருக்கு, முத்துக்களை சிதற விட்டுருக்குல. சோ பிடிச்சிருந்தா நீங்க இது பண்ணலாம், இல்லைன்னா ரிவர்ஸ். நண்பர்களே, இந்த 4 ஃபீச்சர்ஸை முறையா நீங்க பயன்படுத்தலாம். நான் இந்த 4ஐயும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த 4ஐயும் நீங்க கூகுள் போட்டோஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஒருத்தான ஃபீச்சர் எல்லாமே வந்து ஏ மூலியமா தான் செயல்படுது. வீட்டுல வச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன். ஃபைனலா அந்த எண்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால வேற லொகேஷன்ல வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண அந்த 4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே கூகுள் போட்டோஸை பயன்படுத்துவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டுமே. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் உங்க கண்ணுக்கு அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.